சிறப்புரை வழங்குவதற்காக முதல்ல விஜய் அவர்களை நினைக்கிறேன். ஒரு வாழ்த்துறை வழங்குங்க திரை அமைப்பிற்காக. நன்றி பிரபு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த திரை குழுவினருக்கு மிக்க நன்றி அண்ட் வணக்கம் ஆல்சோ. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் நண்பர்கள் அனைவரும் கூடியிருக்காங்க, எல்லாருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இளமரம் தான் எனக்கு கூப்பிட்டாரு, நீங்கள் நம்ம வாங்க இதை பேசணும் அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் யோசித்தேன், நம்ம பேசாட்டாலும் இவர் விட மாட்டாரு, டார்ச்சர் பண்ணி எப்படியாவது பண்ண வச்சுருவாரு. ஈவன் நம்ம ஒத்துக்கிட்டாலும் வீட்டில் பேசி அது அனுப்புன்னு சொல்லி ஏதாவது வழியில் பண்ணிடுவாரு. அதுக்கு நம்ம அட்வான்ஸாகவே நம்ம சொல்லி வரேன்னு சொல்லி தான் நான் வந்தேன். பட் ஜோக் அப்பாட் பார்த்தீங்கன்னா இந்த திணை குழுமம் சார்பாக நடத்துகிற ஒவ்வொரு ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேல்யூஸ் இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஒரு அறிவு சார்ந்த மக்களையோ இல்லாட்ட ஒரு புலவர்களையோ இல்லாட்ட ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில் செட்டில் எக்ஸ்பர்ட் உள்ளவங்களையோ கூட்டு வச்சு அதை வந்து நம்மளுக்கும் தெரியப்படுத்தி அடுத்து உள்ள தலைமுறை சின்ன கிட்ஸ்லாம் அவங்களுக்கும் கடத்தி கொண்டு போகிற ஒரு பெரிய சாதனமாக இருக்கிறாங்க. இது வந்து அவங்க தமிழருக்கான தனித்தளம்னு போட்டிருக்காங்க. அது ஒன்லி டேக்லைன் மட்டும் இல்லை, பல செயல்களையும் அவங்க நிறைய காமிச்சிருக்காங்க. நானும் அதில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அதனால் அதை வச்சு நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திணை குழுமமும் இந்த டவுன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாண்டிங் இருக்குது நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நிறைய டவுன்ஷிப் வந்து நான் ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்கேன், அந்த கனெக்டிவிட்டியே இருக்காது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா மியூச்சுவலி கனெக்டட். ஆக்சுவலி அவங்களும் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலிருந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க திணை குழுமமும் நல்ல ஒரு ஜெல்ல இருக்கிறாங்க. அதனால தான் எவ்ரி ஈவெண்ட் பண்ணுறப்போ அவங்க நல்லா கோஆர்டினேட் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய ரோல் மாடல் நினைக்கிறேன் மற்ற டவுன்ஷிப்புக்கெலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு பெரிய பாராட்டுகள் திணை குழுவுக்கு, எஸ்பெஷலி பிரபு, பாலா, இளமாறன், இவர் ரவி, எல்லாருக்கும் ரவி இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு 5 minutes பேசலாம்னு நினைக்கிறேன் பறையை பற்றி. பறை பற்றி பேச முன்னாடி நான் இசையிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக தமிழ் அகராதிஸ் பல நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒலி எழுப்பப்படுகிற ஒலி வந்து அன்ஆர்கனைஸ்டாவோ இல்லை ஆர்கனைஸ்டாவோ எழுப்பப்படுற ஒலி வந்து ஏதோ ஒரு வகையில் மக்களை வந்து மகிழ்விக்கிறதுன்னா அதுதான் இசை அப்படின்னு சொல்லி நிறைய டெஃபினிஷன் சொல்கிறாங்க. ஸோ அந்த இசை வந்து பல்வேறு வகைகளில் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வருது. இப்போ இந்த சத்தம்னா இவ்வளோ சவுண்ட் வைக்குது, அது ஒரு இயற்கையான ஒரு இசை. இப்போ சத்தம், அது மாதிரி பறவைகள், விலங்குகள் ஒவ்வொன்றும் ஒரு சத்தம் கொடுக்குறோம், அது ஒரு இசையாகவே கருதப்படுது. அது ஒரு வகையான இசை. அடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா பாட்டு இசைன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு அதில் இந்த சாங்ஸ்க்கான ஒரு ரித்தமோ நுவான்ஸ் தெரிஞ்சு பாடுறது, அது ஒரு வகையான இசை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கருவிகள் மூலியமாக இயக்கக்கூடிய இசை. இப்போ நம்ம அந்த பறை பார்த்தீங்கன்னா இந்த கருவிகள் மூலியமாக இயக்கக்கூடிய இசை அந்த கேட்டகரிலாம் வருது. ஈவன் கருவிகளே பார்த்தீங்கன்னா பல கருவிகள் நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து தாள கருவின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உடுக்கை, தவில், நம்ம பறை எல்லாமே அதில் வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்கிறாங்க. நம்ம இந்த நுண் கம்பிகள் செய்கிறதுனால அது வந்து யாழ், வீணை, வயலின் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம புல்லாங்குழல், நாதஸ்வரம், ஃப்ளூட் எல்லாமே அதில் வந்து சொல்கிறாங்க. அதுபடி மற்ற இது இருக்குது. இப்போ குறிப்பாக நம்ம பறையை பற்றி பேசணும்னா சங்ககால நூல்கள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, பறைனா அறிவித்தல் இல்லாட்ட தெரிவிக்கிறது. நல்ல விஷயங்களையோ இல்லை துக்க விஷயங்களையோ வெவ்வேறு தளங்களில் வெவ்வேறு காலகட்டத்தில் மக்களுக்கு தெரிவிக்கிறது தான் பறைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த பறையை வந்து கருவிக்கும் பேர் வச்சுருக்காங்க. பொதுவாக நம்ம பாலா சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா விலங்கு, இறந்த விலங்கு தோள்கள் வச்சு தான் செய்கிறாங்க. ஆனால் குறிப்பாக வந்து எருமை மாட்டு தோல் அதிகமாக செய்கிறாங்க. ஏன்னா அதோட டியூரபிலிட்டி அதிகமாக இருக்குமா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதோட சவுண்ட்ஸும் கிளாரிட்டியும் வெரைட்டி ஆஃப் சவுண்ட்ஸ் கிடைக்குமா. அதனால தான் மெயினாக வந்து எருமை மாட்டு தோல் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு. கரெக்டாங்க? ஓகேங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி இப்போ இது ஒரு பெரிய கம்யூனிகேஷன் டூல், அந்த தொலைத்தொடர்பு கருவியாக இருந்திருக்குது சங்க காலம் தொடங்கி. ஏன்னா மன்னர்கள் ஆட்சி காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு மக்களுக்கு ஒரு விஷயங்கள் தெரியப்படுத்தவோ இல்லை ஒரு திருவிழா கொண்டாட்டங்களில் பயன்படுத்துறதுக்கோ இல்லாட்ட ஒரு போர்க்கால அடிப்படையில் அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறதுக்கோ அது ஒரு பெரிய சாதனமாக இருந்திருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம பறைன்னு ஜஸ்ட் பறையை சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா பல வகையான பறைகள் இருக்குது போல இருக்குது. ஒன்று சொல்கிறாங்க பொது பறைன்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன கிராம மக்களுக்கு அறிவிப்பு தெரிவிக்கவும் அதுக்கடுத்து திருவிழா கொண்டாட்டங்களை பயன்படுத்துறது பொது பறைன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்னன்னா போர் பறைன்னு சொல்கிறாங்க. ஒன்லி போருக்காக மட்டும் பயன்படுத்துறது. வீரர்களுக்கு அவங்களுடைய அணிவகுப்பை நடத்தி செல்வதற்கும் இல்லாட்ட ஏதாவது ஒரு அந்நிய சக்தி வர்றப்போ அதுக்கு சமைக்க கொடுத்து இந்த டைரக்ஷனில் போங்கன்னு ஒரு கைட்லைன்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெற்றியை கொண்டாடுறதுக்கும் பறைய பெரிய லெவலில் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா சேவல் பறை சொல்றாங்க. என்னென்ன
நம்ம மத வழிபாடு ஆன்மீக ரிலேட்டடான எல்லா சிறப்பு நிகழ்வுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பெரிய லெவலில் பயன்படுத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பாம்பு பறைன்னு ஒன்று சொல்றாங்க. என்னன்னா நிறைய அதாவது இந்த மத வழிபாடு வழியா நிறைய ஹீலிங் ப்ராசஸ் நம்ம ஊர்ல சொல்லுவாங்கன்னா கிராமத்தில் சொல்லுவாங்க இந்த பேய் வரணும் கூட ஒன்று சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான மியூசிக்லாம் வச்சு பண்ணனா கீழே வந்து ஒரு அது நடக்குதா இல்லையோ ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி வகையான இதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. இது மாதிரி பல வகையான பறைகள் இருக்குது. அந்த பறைகளையும் நிறைய டைப் ஆஃப் அடிகள் வாசிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் சொல்றேன். இந்த தப்பா அடின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அது என்னன்னா நம்ம ஈவன் நீங்க தர்மத்துறை படத்தை கூட பார்த்துருப்பீங்க. நம்ம சேதுபதி விஜய் சேதுபதியில் மக்கள் கலந்து தப்பான ஒரு பாட்டு கூட வரும்ல. அதில் பாருங்க தப்பாட்டத்தை கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இல்ல நீங்க தான் சரியான ஆட்டம் வந்து அடிங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அது எனக்கு அப்பதான் ரிலேட் ஆச்சு. ஓகே அந்த மாதிரி ஒரு அடி இருந்திருக்கு, அதனாலதான் அதை அங்க பயன்படுத்திருக்காங்கன்னு எனக்கு ரீக்ளைட் பண்ண தோணுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, சினிமா அடி, சாமி சாட்டு அடின்னு ஒன்று சொல்றாங்க, மருள் அடின்னு சொல்றாங்க, அப்புறம் இறக்குறப்பவும் அதுக்கு மார்பு அடின்னு ஒன்று சொல்றாங்க. இந்த மாதிரி பல வகையான அடிகள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது இந்த பறை வந்து எப்படி பரிணாமம் அடைஞ்சது, இப்ப சங்க காலத்துல இருந்து டில் டேட் வரைக்கும் எப்படி அதை டிராவல் பண்ணிச்சு, எங்கெங்கெல்லாம் அது அப்ளை பண்ணியிருக்காங்க, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன பிரீஃபா நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க சங்க காலத்துல ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சங்க காலத்துல இருந்து இந்த பறையை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க அகநானூறு புறநானூறுல பாத்தீங்கன்னா எனக்கு பாடல்கள் கரெக்டா தெரியல, பட் ஒரு சில வரிகள்ல வந்து இந்த பறையை பத்தி ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்பவே பாத்தீங்கன்னா இந்த சில மக்களுக்கு அறிவிப்பு சொல்றதுக்கோ இல்ல திருவிழா காலங்கத்திலயோ, அதாவது கிபி 500 கிமு 500 கிபி 300 வரைக்கும் அந்த உள்ள காலத்தை சங்க காலம் சொல்றாங்க. அந்த காலத்துல இதுக்கு அதை பயன்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வர காலம் வந்து ஐ மீன் சங்க காலத்துக்கு பிந்தைய காலம் சொல்றாங்க. அது வந்து என்னன்னா 300ல இருந்து 1200 வரைக்கும் சொல்றாங்க. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த காலம். அவங்க ஈவன் மன்னர்களா தனித்தனியா நிலத்தை ஆண்டால் கூட இந்த பறையை வந்து எல்லாரும் கொண்டாடி இருக்காங்க வெவ்வேறு வடிவங்கள்ல. அதுவும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து ஒரு பறைங்கிற ஒரு இசையும் ஒரு நடனம்ங்கிற ரெண்டும் பிளெண்ட் ஆகி ஆட்டமா மாற ஆரம்பிச்சிருக்குது. அப்போதான் இந்த பறையாட்டம், சிலம்பாட்டம், ஒயிலாட்டம் அந்த மாதிரி நிறைய ஆட்டங்கள் வந்து அந்த இதுதான் தோன்றிருக்கு. அதுல இருந்து அப்படியே டிராவல் ஆயிருக்குது. நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலனித்துவ காலம் சொல்றாங்க, காலனைசேஷன் சொல்றாங்க. அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா நிறைய வெளியிருந்து மன்னர்கள், பிரிட்டிஷ்ல நம்ம நாட்டை வந்து பயங்கரமா ஆண்டாங்க. அந்த காலத்துல இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பீப்புளை வந்து வீக்கன் பண்றதுக்காக எல்லா பீப்புளையும் நிறைய கேட்டகரி ஐசோலேட் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த பறைங்கிற ஒரு மியூசிக் வாசிக்கிறது வந்து ஒரு ஸ்பெசிபிக் கம்யூனிட்டிக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு லேக் இருந்தது. ஆனா பட் ஸ்டில் அதுக்கு நல்ல டிராவல் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பிரிட்டிஷ் பீப்புள் வந்து இது இந்த டாக்ஸ் தீர்வு எல்லாம் வரி வசூல் பண்றதுக்காக இதை அனௌன்ஸ் பண்றதுக்கு இந்த பறை இன்ஸ்ட்ருமெண்ட் பெரிய லெவலில் பயன்படுத்திருக்கு. அப்பதான் திருமண காலங்கள் கிராமத்துல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இதை பெரிய லெவலில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மிட் ஆஃப் 19th செஞ்சுரியில ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதோட பரிணாமம் வந்து பெரிய லெவலுக்கு போயிருக்கு. அதுக்கு முன்னால வரைக்கும் ஒரு பொது தளங்கள்ல ஒரு சாதாரண இடத்துல தெருவில் இருந்த இந்த கலை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாடக மேடைக்கு போகுது. நாடகத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா வரையறுப்புரை ஆட்டுறதுக்கு இல்லாட்ட இடைவெளி ஒரு நாடகம் நடக்கிறப்ப 2 hours 3 hours நடக்கும். அந்த இடைவெளியில போர் அடிக்கிறதுன்னு சொல்லி இந்த பறை இசையை அங்க அறிமுகப்படுத்தி அப்படிதான் அது பெரிய லெவலில் வளர்ந்துருக்குது. பிறகு நாடகம் வந்து திரையா பரிணாம வளர்ச்சி அடையிறப்ப பாத்தீங்கன்னா திரையில வந்து நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்காகன்னா அவங்களுடைய அந்த ஒரு மக்களை சந்திக்கிறப்ப அவங்க உணர்ச்சிகளை சொல்றதுக்கோ இல்ல கிராமிய கலை இருக்குன்னு சொல்லி அதை மக்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கோ இல்லாட்டா ஒரு சண்டை ஒரு போர் நடந்தா அது இந்த மாதிரி வெற்றியை கொண்டாடுறதுக்கு சொல்லி நிறைய இடத்துல வந்து பல காட்சிகளையும் இதை பயன்படுத்தியிருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இது அடுத்த லெவல்ல போயிருக்குது. இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மனிதன் படத்தை கூட ரஜினி படத்துல பாத்துருக்கீங்க. அதுல வானத்தை பார்த்து பூமியை பார்த்து ஒரு பாட்டு வரும். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பறைய வாசிக்கிற மாதிரி தான் ஒன்று இருக்கும். தென்றல் படத்துல புது பாட்டு வந்த தாண்டவ குரல் ஒரு பாட்டு வரும். அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த பறையை ரொம்ப சிறப்பா பயன்படுத்தியிருப்பாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா சாண்ட் ரோல்டர்னு சொல்லி ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா பறைஸ்ல ஒரு ஆல்பம் பண்ணியிருக்காரு. அது பாத்தீங்கன்னா few millions ஹிட் போயிருக்கு. நிறைய அதாவது பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பறை வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த சினிமா மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த லெவல்ல ஒரு பரிணாமம் வளர்ச்சி அடையுது. என்னன்னா
நம்ம கவர்மெண்ட்டும் அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச 5-6 மியூசிக் காலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் கலை டிபார்ட்மெண்ட்லேருந்து ஈவன் மதுரை பசுமலையில் கூட ஒரு காலேஜ் இருக்கு. பார்த்தீங்கன்னா அதை ஒரு அகாடமிக்கா ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லா லெவலையும் கொண்டு வந்திருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா இது பயங்கர நிறைய இடத்துல பாப்புலராக இருக்கு. இது வந்து நம்ம நாட்டுப்புற இசைன்னு சொன்னா கூட இது பார்த்தீங்கன்னா குளோபலாவும் நிறைய இடத்துல டிராவல் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃப்ரீடம் டூர்னு ஒரு ஆல்பம் இருக்கு. அது வந்து மணிமாறன் சொல்லி ஒருத்தர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் மியூசிக் ஜாஸோட பிளெண்ட் பண்ணி ஒரு ஆல்பம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வெஸ்டர்ன் மியூசிக்கை சலைச்சது இல்லை பாறைன்னு சொல்லி அதுக்கு ஈக்குவலாக மியூசிக் பண்ணி அது பயங்கர வைரலாக போயிருக்குது யூடியூப்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஆல்பம் பார்த்தேன். என்னன்னா ஹார்மோனி ஆஃப் ரிதம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்பம். அது என்னன்னா கிராஸ் ஃபங்க்ஷனல் செலிப்ரேஷன் குளோபல் லெவல். அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜாப்பனீஸோட ஒரு நாட்டுப்புற இசைக்கருவி அது வந்து ட்ரைகோட் ட்ரம் நினைக்கிறேன். அதுவும் இன்னொரு இசைக்கருவி வந்து லத்தீன் மொழி பேசுறவங்க ஆஃப்ரோன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டையும் மூணையும் பிளண்ட் பண்ணி ஒரு ஆல்பம் கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லா வைரலாக போயிட்டு இருக்கு. அது தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இந்த ராப் சாங் சொல்லி நிறைய லாஸ்ட் 10 to 15 இயர்ஸ் பயங்கரமாக எவால்வ் ஆயிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஜென்ரேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒலின்னு ஏதோ ஒரு ஆல்பம் கிரியேட் பண்ணி இந்த ராப் சாங்லையும் இந்த பறையை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது நம்மளோட கலாச்சாரம் கலைன்னு தாண்டி இது வந்து ஒரு குளோபல் மியூசிக் அகாடமிலையும் இது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக மாறி இருக்கு. இது நம்ம மக்கள் மட்டும் இல்லாமல் குளோபலாக உள்ள ஒரு மக்களையும் பார்க்க வச்சிருக்குன்னா இது ஒரு பெரிய வளர்ச்சி தான். அதுவும் இப்போ இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கேயோ எடுத்துட்டு போயிருக்கு. நம்ம ஒரு குக்கிராமத்துல இருந்து பாத்தீங்கன்னா குளோபல் இண்டஸ்ட்ரி வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரும் பாக்குற அளவுக்கு எல்லாரும் எடுத்துட்டு போயிருக்கு. நிறைய ஆல்பம்ஸ் வீடியோஸ் போட்டிருக்காங்க. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி கொடுத்து இந்த அளவுக்கு வளர்ந்தது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இலக்கிய சைடு பாத்தீங்கன்னா நிறைய நூல்கள்ல நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கவிதை இசை கவிதைன்னு ஒரு ஆல்பம் இருக்கு. அதில் பாத்தீங்கன்னா எல்லா மியூசிக்கை பத்தி நல்லா சொல்லியிருக்காங்க. யூடியூப்ல பார்த்து நல்லா இருந்தது. இப்போ நீங்க TM கிருஷ்ணான்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ரொம்ப கர்நாடிக் எக்ஸ்பர்ட். பாத்தீங்கன்னா அவரு ரீஷேப்பிங் ஆர்ட் நினைக்கிறேன் ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுலயும் பாத்தீங்கன்னா எல்லா நம்ம நாட்டுப்புற கலைகளை ஃபுல்லா டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரொமோட் பண்ணி நிறைய இடத்துல வந்து ப்ரொபகண்டா பண்றாரு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா நீங்க 1947 முன்னால வரைக்கும் இந்த பறை வந்து மோஸ்ட்லி மென் ஓரியன்டாவே இருந்திருக்கு. ஆனா நீங்க ஆஃப்டர் 1947 அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இது உமன்ஸும் நாங்களும் சளைச்சவங்க இல்லை, நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி பிளே பண்ணுவோம்னு சொல்லி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மென்னுக்கு ஈக்குவலா உமனும் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கேயும் அவங்க சமூகநீதி நிலையா இருக்காங்க நினைக்கிறேன். ஆஃப்டர் 1947 அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா இங்க மட்டும் இல்ல, நீங்க நிறைய கோச் பண்ற இளங்கோலாம் இங்க நிறைய பேர் கோச் பண்ற பாத்தீங்கன்னா நிறைய கிட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம பசங்களாம் ரொம்ப ஆர்வமா வந்து பண்றாங்க. அது பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இது நம்ம இந்த ஜென்ரேஷன் இல்லாம பல ஜென்ரேஷனுக்கும் அது எடுத்துட்டு போகும் நான் இடமா நம்புறேன். அதை தாண்டி நம்ம கவர்மெண்ட் சைடு நிறைய என்கரேஜ் பண்ண நிறைய கலை சம்பந்தமான துறைகள் ஈவன் சென்னையில கூட சங்கம் கூட இயர் நடத்துறாங்க. தமிழ்நாடு டூரிசம் கல்ச்சர் டெவலப்மெண்ட்ல இருந்து பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இது மென்மேலும் வளரும் நினைக்கிறேன். இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுல எந்த ஒரு கலையா இருந்தாலும் இல்ல எந்த ஒரு கலாச்சாரம் வந்து பாத்தீங்கன்னா அது குளோபலோட அப்படியே பிளண்ட் ஆகி அதோட டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்பவுமே ஸ்டிஃபா ஒரு இடத்துல நிற்காது. அதனாலதான் இது வரைக்கும் டிராவல் ஆகுது, இனிமேலும் ஃபர்தரா டிராவல் ஆகும்னு நான் திடமா அதுல நம்புறேன். இல்ல எது ஸ்பெசிஃபிக்கா அந்த வீடியோ பிளே பண்ணோம்னா ஒரு குக்கிராமத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு குளோபல் வெள்ளைக்கார ஆன்டி வரைக்கும் இது ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு இதோட தாக்கம் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு பாத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு நம்பிக்கை என்னன்னா இந்த வளிமண்டலத்துல காற்று இருக்கிற வரைக்கும் இந்த பறையின் சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம சக்தி ராவணன் அந்த இளங்கோ அவங்க மாதிரி குழுவினர் கொடுக்குற பங்களிப்பு வந்து அது தொடர்ந்து யாரு வரலாம் வந்து
வந்திருந்தாங்க, டெஃபினட்டா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அவங்களும் அதை பார்த்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போவாங்க. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த திண்ணை குழுமத்திற்கு மிக்க நன்றி.